ஹாய் மக்களே, குரு பார்க்க கோடி நன்மை. ஆக்சுவலி என்னையே நிறைய பேர் கேட்பாங்க, அதனால் ராபின் பாலா, அதென்ன பழனி திருச்செந்தூர் எல்லா ஊருக்கும் மொட்டையும் போடுற, சில சமயங்களில் வந்து நாத்தியன் மாதிரி பேசுகிற, சில சமயங்களில் ரொம்ப முற்போக்காக பேசுகிற, சில சமயங்களில் வந்து கடவுள் பக்தியோட பேசுகிற. ஆக்சுவலி நானே சொல்லியிருப்பேன், நான் வந்து கடவுள் இருக்குன்னு நம்புவேன், கடவுளை கும்பிடுவேன், ஆனால் கடவுளை கும்பிடுற நாத்திகன் அப்படின்னுவேன். ஏன்னா நான் கடவுளை நம்புவேன், ஆனால் கடவுளை மட்டுமே நம்புறதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ குரு பகவான், பார்க்க கோடி நன்மை யாருக்கு? முதல்ல குரு யாரு, குரு யாரை பார்க்கணும், எதனால் பார்க்கணும், ஏன் பார்க்கணும்? ஏன்னா நார்மலாகவே ராசி பலன்கள்னு வந்தாலே கிட்டத்தட்ட பல 100 வருஷ பஞ்சாங்கத்தை வந்து எடுத்து வச்சு பேசுவாங்க. அதில் வந்து சயின்டிஃபிக்கலி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஆரியபட்டாவாக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில், அதாவது இன்னைக்கு தான் நம்ம வந்து யோசிச்சு சேட்டலைட்டில் வந்து அவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சி டெக்னாலஜியில் நம்ம ரொம்ப ஹை பீக்கில் இருக்கோம். பட் ஆனால் அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடியே வானவியல் சாஸ்திரத்தில் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் ராசி பலன்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, ராசி பலன்கள் உண்மையா அப்படின்னா அது நீங்கள் எப்போ பார்க்குறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரி, அதாவது நாடுகள்லையுமே ராசி பலன்கள் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரேர். அதுலேயும் இந்தியா ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்திலேருந்தே வழிவகை செஞ்சு வந்து வர்றது தான். ஒருத்தனுக்கு வந்து தப்பான பாதையில் போகக்கூடாது, அப்படி போனால் அப்படின்னா அவனை எப்படி நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள்கள் உருவானாங்க. அதாவது கடவுள்கள் உருவானாங்க அப்படின்றத விட கடவுள்களாக வழிபட ஆரம்பித்தாங்க. எப்படி எனக்கு எங்கள் அப்பா கடவுளோ, உங்களுக்கு உங்கள் அப்பா தாத்தா, இப்படி ஏன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது குரு யாரை பார்க்கணும், குரு ஏன் நம்ம மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சும்மா சொல்லலை. ஏன்னா நீங்கள் ஒரு குரு பக்தியோட இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களோட மனநிலை ரொம்ப சமநிலையில் இருக்கும். அப்படி சமநிலையில் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற அத்தனை காரியங்களுமே ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களோட இருக்கும், ஒரு வழிமுறையோட, ஒரு ஒழுக்கமான நேர்மறையான சிந்தனையோட இருக்கும். நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா குரு அந்த காலத்தில் வந்து குருகுல கல்வி, குருவுக்கு வந்து பணிவிடை செய்யணும் அப்படின்லாம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அப்பெல்லாம் கிடையாது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா குரு ரொம்ப கோவக்காரராக இருப்பார், அப்படி நடந்துக்கக்கூடாது, அவர் கோபமாக இருந்தால் கூட நம்ம வந்து அதை பொறுத்து போகணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த காலகட்டத்தில் இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கோபமாக இருக்கிற குருக்களுக்கு அதிகமான சிஷ்யர்கள் ரொம்பவே இருப்பாங்க. ஏன்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சும்மா ஒன்றும் கோவப்பட மாட்டார். நீங்கள் தப்பு பண்ணீங்க, தவறான பாதையில் போறீங்க அப்படின்னா தான் கோவப்படுவார். உங்களை வந்து தண்டிக்க ட்ரை பண்ணுவார், ஆனால் தண்டிக்க மாட்டார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தண்டிக்க ட்ரை பண்ணுவார், ஆனால் தண்டிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா குருபகவானோட நோக்கம் ஒரு சிஷ்யனா நீங்கள் நல்வழிப்படுத்தி வாழ்க்கை நல்லா முன்னேறணும் அப்படின்னு. நீங்கள் பேசிக் திங், நீங்கள் உங்கள் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது உங்கள் குருக்களை மதிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் படிப்பில் சிறந்து விளங்கியிருப்பீங்க. ஸோ நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காலேஜ் சேர்ந்துருப்பீங்க, நல்ல ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க, நல்ல ஒரு பேரும் புகழும் கிடச்சிருக்கும். ஓகே, இந்த பையனப்பா நல்ல ஒழுக்கமான பையன், நல்லா படிக்கிற பையன்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ குருவோட நன்மதி பெற்றுட்டீங்க அப்படின்னா, கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டத்தில் போகும்போது ஓகே இந்த பையன் அந்த டீச்சர் சொன்னாங்கப்பா, அவ்வளோ பெரிய டீச்சராக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பையன் நல்ல பையன்ப்பா அப்படின்னு அடுத்த லெவல் போகும்போது, காலேஜ்லேயும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் குருக்களை மதிக்கும் போது, ஒழுக்கமாக இருக்கும்போது, அதே மாதிரியான வாத்தியார்கள் உங்களை சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு சில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில சமயம் வந்து ஞாபகத்துக்கு வரும், ஓகே இந்த பையன் நல்லா பையன் இன்னும் வேலை கிடைக்கும் ட்ரை பண்ணுறான், அவனுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும் தெரியுங்களா. அப்படி சஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் குருவை மதிச்சே ஆகணும். உங்கள் குருவை மதிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல வேலைக்கு போவீங்க. நல்ல வேலைக்கு போனீங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க. நல்ல சம்பளம் அப்படின்றது 1000 லட்சம் கோடி அதெல்லாம் கிடையாது. இதுதான் மெயினான ஒரு விஷயம். ஏன்னா குரு எப்போ பார்க்குறாரு, எப்படி பார்க்குறாரு அப்படின்றது நீங்கள் இதெல்லாம் பண்ணுற காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நடக்கும். இதை என்னோட 17 வருஷ காலகட்டத்தில் சொல்கிறேன். நான் வந்து ராசி பலனோ ஜோசியரோ கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே உங்கள் வழி மாறிட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தப்பான விஷயம் பண்ணுறீங்க. எந்த குருவும் கஞ்சா அடி, போதைக்கு அடிமையாக, சரக்கு அடி அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்கிறவங்க குருவாகவே இருக்கவே முடியாது. நீங்கள் நல்லா கணிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக தற்கொலைத்தனமாக எவ்வளோ பண்ணியிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் உங்கள் குரு கூட தப்புற தம்பி இப்படி பண்ணாதரான்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து உங்களை தண்டிக்கவோ கண்டிக்கவோ முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ், அந்த காலகட்டத்தில் நம்ம படிக்கலை, தப்பு பண்ணோம் அப்படின்னா அடித்தாங்க.
இன்னைக்கு அடிக்கலை, என்னைக்கு வாத்தியார்களை பரம்பரை இறங்கிச்சோ அன்னையிலேருந்து வந்து குற்றங்கள் அதிகமாகிடுச்சுன்றோம். அட் தி சேம் டைம் போலீஸ் கையில் அதே பரம்பரைப்படுச்சு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அவரை மதிக்கணும். அவரை மதிச்சிங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கல்வி வளரும். உங்கள் கல்வி வளர்ந்துச்சு அப்படின்னா உங்கள் உழைப்பு வளரும். உழைப்பு வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களோட மதிப்பு வளரும். உங்களோட மதிப்பு வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களோட சன்மானமும் வளரும். உங்களோட சன்மானம் வளர்ந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியம் செழிமை வளரும். உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியம் செழிப்பாக வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வளமாக வளரும். ஸோ குரு யாரை பார்க்கணும் அப்படின்றது, எப்படி பார்க்கணும், ஏன் பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் புரியாமல் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். குறைகள் இருந்தால், இல்லை நான் சொல்கிற தப்பு அப்படின்னு நீங்கள் ஜோசியம் படிச்சிருப்பீங்க, இல்லை தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, எஸ் அதெல்லாம் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், உங்கள் பேர் போட்டேன். எஸ் மறக்காமல் நம்ம வீடியோவை, நம்ம சேனலை உங்கள் ராபினோட நம்ம ஓல்டு ஹெச்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண தெரிவிக்க விடுங்க. அனுபவ ராபின் அன்பின் காதல். பாய். टाइगर का हुक्म।